தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமான தாவீதை பார்த்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். எதனால ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ண பிரயாசப்பட்டார் தெரியுமா? தாவீதுனுடைய மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சுங்க. அந்த எண்ணம் என்னன்னா, நான் கேதுரு மரங்களால கட்டப்பட்ட பெரிய மாளிகையில நான் தங்கி இருக்கிறேன். என்னுடைய வீடு மிகப்பெரிய அரண்மனை. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சீலைகளுக்கு நடுவுல வெயிலிலும் பனியிலையும் காற்றிலையும் அது அப்படியே அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. அந்த திரைச்சீலைக்கு நடுவில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய பெட்டியை பாதுகாப்பதற்காக தேவனுக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் தன்னுடைய இருதயத்திலே தான் நினைத்து கொண்டான். ஆண்டவர் அந்த நினைவை பார்த்து அவர் சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்டணும்னு பிரயாசப்பட்ட, அதெல்லாம் சரிதான், அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சங்கீதம் 68வது அதிகாரம் 6வது வசனத்துல, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் உண்டாக்குகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வீடு வாசல்களை உண்டாக்குகிறார். இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நிலையான வீட்டை உண்டாக்கி தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா?